ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம 10th தமிழில் இயல் 2ல் முல்லைப்பாட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முல்லைப்பாட்டு இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நப்பூதனார். நனந்தலை உலகம் வழையி நேமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர்செல நிமிர்ந்த மா அல் போல பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வளநேர்ப்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும்பெயல் பொழிந்த சிறுபுன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழிசை இனவண்டு ஆர்ப்ப நெல்லொடு நாழி கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவில் அலறி தூயி கைதொழுது பெருமுது பெண்டீர் விரிச்சி நிற்ப சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உரு துயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். இதனுடைய சொல்லும் பொருளும் பார்க்கலாம் வாங்க. நனந்தலை உலகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அகன்ற உலகம். நேமி அப்படின்னா சக்கரம். கோடுனா மலை. கொடுஞ்செலவுனா விரைவாக செல்லுதல். நறுவி நறுமணமுடைய மலர்கள். தூவி விருச்சி அப்படின்னா நற்சொல்னு அர்த்தம். சுவல்னா தோல். இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அகன்ற உலகத்தை வளைத்து பெருமழை பொழிகிறது. வளம்புரி சங்கு பொறித்த கைகளை உடைய திருமால் குறுகிய வடிவம் கொண்டு மாவலி மன்னன் நீர்வார்த்து தரும்போது மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போன்றுள்ளது மலைமேகம். அம்மேகம் ஒலிக்கும் கடலின் குளிர்நீரை பருகி பெருந்தோற்றம் கொண்டு வளமாய் எழுந்து மலையை சூழ்ந்து விரைந்த வேகத்துடன் பெருமழையை பொழிகிறது. துன்பத்தை செய்கின்ற அம்மாலை பொழுதில் முதிய பெண்கள் மிகுந்த காவலையுடைய ஊர்ப்பக்கம் சென்றனர். யாழிசை போன்று ஒலிக்கும் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரிக்கும் நறுமணம் கொண்ட அரும்புகள் அந்த மலர்ந்த முல்லை பூக்களோடு நாழியில் கொண்டு வந்த நெல்லையும் சேர்த்து தெய்வத்தின் முன் தூவினர். பிறகு தெய்வத்தை தொழுது தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றனர். அங்கு சிறு தாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. அதன் வருத்தத்தை ஓர் இடைமகள் கண்டாள். குளிர் தாங்காமல் கைகளை கட்டியபடி நின்று அவள், புல்லை மேய்ந்து உன் தாய்மார் வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்டு எம் இடையர் ஓட்டி வர இப்போது வந்து விடுவர், வருந்தாதே என்றாள். அது நல்ல சொல் என கொண்டு முது பெண்கள் தலைவியிடம் நல்ல சொல்லை நாங்கள் கேட்டோம் என்று கூறினர். இவ்வாறு தலைவன் வருகை குறித்து முது பெண்டீர் விரிச்சி கேட்டு நின்றனர். நின் தலைவன் பகைவரை வென்று திரைப்பொருளோடு வருவது உறுதி தலைவியே, மனத்தடுமாற்றம் கொள்ளாதே என ஆற்றுப்படுத்தினர் முது பெண்டீர். இதனுடைய இலக்கண குறிப்பு பார்க்கலாம். மூதூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமை ப்ளஸ் ஊறு பண்புத்தொகை. உரு துயர் உறும் துயர் உருகின்ற துயர் உற்ற துயர் வினைத்தொகை. கை தொழுது கையால் தொழுது அப்படின்னு வரும், 3ஆம் வேற்றுமை தொகை. தடக்கை உரிச்சொல். சால ஒரு தவ நனி தட இதெல்லாம் உரிச்சொல் தொடர். பகுப்பத உரிப்பிலம் பாருங்கள். பொறித்த பொறி ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ பொறி பகுதி இத் சந்தி இத்து இறந்த கால இடைநிலை ஆ பெயரச் செவிகுதி. அதுக்கப்புறம் தெரிந்து கொள்வோம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தெரிந்து கொள்வோம்ல விரிச்சி அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. விரிச்சினா அப்படின்னா என்னன்னா, ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் ஊர்ப்பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று
அயலார் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பர். அவர்கள் நல்ல சொல்லை கூறின் தம் செயல் நன்மையில் முடியும் என்றும், தீய மொழியை கூறின் தீதாய் முடியும் என்று சொல்வர். விருச்சினா என்ன, நம்ம ஏற்கனவே அந்த சொல்லும் பொருளும் பார்த்தோம். நற்சொல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நூல்வெளி கொடுத்துருக்காங்க பாருங்கள். முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. இது 103 அடிகளை கொண்டது. இப்பாடலில் 1 17 அடிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன. முல்லைப்பாட்டு ஆசிரியர் பாவால் இயற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இது. இதை படைத்தவர் காவிரிப்பூம்பட்டினத்து பொன்வணிகர் மகனார் நப்பூதனார். ஸோ இதிலிருந்து கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதாவது 10 பாட்டிலேயே குறைந்த அடிகளை உடைய நூல் எதுனா முல்லைப்பாட்டு. அதே போல் இந்த படைத்தவர் யார், இதை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காவிரிப்பூம்பட்டினத்து பொன்வணிகர் மகனார் நப்பூதனார். ஸோ இதில் முல்லைப்பாட்டு இதோடு முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.